சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் துணையாக இருக்கிறார். ஆமேன். அவர் துணையாக இருந்து அவர்களுக்கு எல்லா சிறுமையில் இருந்தும் எளிமையில் இருந்தும் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். சங்கீதக்காரன் அப்படிதான் ஒரு வார்த்தையை சொல்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஒருவேளை நம்மை சுற்றிலும் அநேக பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அநேக இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். இக்கட்டின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் துணையாக இருக்கிறார். அவர் உங்களை நினைவு கூர்ந்து இருக்கிறார். ஆமேன். நீங்கள் கர்த்தரை நோக்கி இருக்கும்போது, கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது, உங்களை எத்தனை மனிதர்கள் நிந்தித்து, உங்களை எத்தனை பேர் எளிமையாக நீங்கள் எத்தனை பேருக்கு முன்பாக எண்ணப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்காக துணையாக நிற்கிறார். இவற்றின் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களை விடுவித்து ஜெயம் தந்து உங்களை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் தேவன் எனக்கு துணையாக இருப்பார், தேவன் என்னை விடுவிப்பார் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு, எந்த சூழ்நிலையிலும் மனிதன் எல்லாம் என்னை விட்டு விலகினாலும் என் தேவன் எனக்கு துணையாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை சுற்றி எதிர்த்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையிலும் என் தேவன் உங்களை விடுவித்து வழி நடத்த போகிறார். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.